ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் உளவியற் பாட்டில் இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து காவலர் தேர்வில் கேட்ட வினாத்தாள்கள். ஸோ அதனுடைய ஆன்சர்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டைரெக்டாக கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. புத்தகம் என்பதை கடிகாரம் என்று அழைத்தால், கடிகாரம் என்பதை பை என்று அழைத்தால், பை என்பதை அகராதி என்று அழைத்தால், அகராதி என்பதை ஜன்னல் என்று அழைத்தால், எதை பயன்படுத்தி புத்தகங்களை எடுத்து செல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புத்தகம் அப்படிங்கிறது வந்து கடிகாரம், சரிங்களா? கடிகாரம் என்பதை பை என்று அழைக்கிறார்கள். ஸோ நமக்கு புத்தகங்களை எடுத்து செல்ல என்ன வேண்டும்? பை வேண்டும், சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் பை அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பு, சரிங்களா? அதே போல் ஸோ கடிகாரம் என்பதை பை என்று அழைக்கிறார்கள். ஸோ அப்போ பை நமக்கு வேணும், அப்போ கடிகாரம் தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சூஸ் பண்ணினாலையும் தப்பு, சரிங்களா? ஸோ நமக்கு என்ன வேணும்? பை அப்படின்னு வேணும், பை வேணும், சரிங்களா? ஸோ இங்கே ஒவ்வொன்றையும் இன்னொன்னா அழைக்கிறாங்க. புத்தகம் என்பதை கடிகாரம் என்று அழைக்கிறார்கள். ஸோ அப்போ பை தான் நமக்கு எடுத்து செல்ல வேணும் அப்படின்னா பை எங்க என்னன்னு அழைத்திருக்காங்க? பை என்பதை அகராதி என்று அழைத்தால், சாரி, பை என்பதை அகராதி என்று அழைத்தால், ஸோ பை என்பது இங்க அகராதி. ஸோ நம்ம அகராதியை பயன்படுத்தி தான் எடுத்து செல்ல முடியும். ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அகராதி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தனித்து நிற்கும் எண் எது என்பதை காணவும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கிற இந்த எண்களில் தனித்து நிற்கும் எண்களை காணவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 10, 45, 54, 75 இந்த எண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாவே 10, 25, 45, 60, 75 எல்லாமே வந்து நம்ம 5னுடைய பெருக்கல்கள், பெருக்குத்தொகையா எண்களா மல்டிபிள்ஸா இருக்கு, 5ஓட மல்டிபிள்ஸா இருக்கு. ஆனா 54 மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ இது எதுலையுமே சேராம இருக்கு. ஸோ ஆன்சர் சி, 54 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1 + 2 + 3 + k அப்படிங்கிற வரைக்கும் எண்கள் வந்து ஆட் பண்ணா பி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 1³ + 2³ அப்படின்ட்டு k³ வரைக்கும் போயிருக்கிற எண்களுக்கு வந்து என்ன வேல்யூவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரி, 1 + 2 + 3 அப்படின்னு வச்சுக்கோங்க, +4. அப்போ இங்கே கேங்கிறது வந்து 4, 4 வரைக்கும் எடுத்திருக்கோம். கேங்கிறது 4, சரிங்களா? ஸோ இதனுடைய கூட்டுத்தொகை என்ன? அதுதான் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதனுடைய கூட்டுத்தொகை தான் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா என்ன வரும்? 4, 7, 9, 10 இல்லையா? ஸோ 10 வருது பி. இதே 1³ + 2³ + 3³ + 4³ அப்படின்னு இருந்தா இதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ பாருங்க. 1³ வேல்யூ 1 + 2³ வேல்யூ 8 + 3³ வேல்யூட 27, 4³ வேல்யூடது 64, சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணா 100 வருதுங்களா? சரிங்களா? இது எல்லாமே ஆட் பண்ணா 100 வருது. ஸோ பிக்கும் இங்கே வரக்கூடிய ஆன்சருக்கு என்ன வேல்யூ? பியோட வேல்யூ 10. ஸோ p² போட்டால் 100, பியோட வேல்யூ 10. ஸோ p² 100. ஸோ இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? p² இருக்கும், சரிங்களா? ஸோ இதான் இதுக்குள்ள ரிலேஷன்ஸ். அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு இருக்கக்கூடியது p² தான் ஆன்சராக வரும், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு அரைவட்டத்தில் உள்ள கோணம், ஒரு அரைவட்டத்தில் உள்ள கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள். ஸோ இதில் செமி சர்க்கிள், அரைவட்டம் அப்படிங்கிற ஒரு பாதியை பிரிச்சிருங்க. இது வந்து சென்டர் பாயிண்ட், ரேடியஸ் இதில் இருக்கிறது இந்த பக்கம் ரேடியஸ். ஸோ இந்த லைன் வந்து ஏபி அப்படிங்கிறது டயாமீட்டர், விட்டம், சரிங்களா? ஸோ இந்த செமி சர்க்கிளில் எந்த இடத்துலையாவது ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை
ஜாயின் பண்ணுங்க. எழுதி ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டையும் இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோணமா கிடைக்கும். ஸோ அதான் கேட்டிருக்காங்க. ஒரு அரைவட்டத்தில் உள்ள கோணம் அப்படிங்கிறது வந்து ஒரு செங்கோணம், அதாவது ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறது 90 டிகிரியா கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஒரு அரைவட்டத்தில் உள்ள கோணம் செங்கோணம். ஓகே, அடுத்த கேள்வி. 3 கிலோகிராமுக்கும் 750 கிராமுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 கிலோகிராம், ஒரு கிலோகிராம்ங்கிறது 1000 கிராம். ஸோ 3 கிலோகிராம்ங்கிறது 3000 கிராம். ஸோ 3000 கிராமுக்கும் 750 கிராமுக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு பார்த்தா, சரிங்களா, இது 4 பார்ட், இது 1, 4:1 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கு. கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன, இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியதான் 75ங்கிறது 1, 4 75 300. சரிங்களா, அடுத்த நம்ம என்னவா பார்க்கலாம். குற்றவாளி ஒருவர் திருந்தி வாழ முயற்சிக்கும் போது உங்கள் நடவடிக்கை எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் காவலர்களுக்கான தேர்வுகளில் மெயினாக வரும். ஸோ உங்களுடைய உளவியல் சார்ந்த கேள்விகள், நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்விகள் தான் வரும். ஸோ இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா, குற்றவாளி ஒருவர் திருந்தி வாழ முயற்சிக்கும் போது உங்கள் நடவடிக்கை எப்படி இருக்கும்? அதற்கு ஒத்துழைப்பு தருவேன், ஒத்துழைப்புக்கு மறுப்பேன், குற்றவாளி திருந்தவே முடியாது, உயர் அதிகாரியின் அனுமதி பெற்று செயல்படுவேன். ஸோ இதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்துழைப்புக்கு மறுப்பீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ ஒருத்தர் திருந்தி வாழ முயற்சிக்கும் போது உங்களுடைய நடவடிக்கை வந்து ஸோ அதை மறுக்கிறீங்க அப்படிங்கிறது தப்பாயிரும். ஸோ இந்த ஆன்சர் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா தப்பாயிரும். குற்றவாளி திருந்தவே முடியாதுன்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா, ஒவ்வொரு டைமும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் கிட்ட கேட்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். ஸோ சரியான விடை அதற்கு ஒத்துழைப்பு தருவேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் காணாமல் போனவற்றை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொல்லன் அப்படிங்கிறதுக்கு பட்டறை. ஸோ அவர் செய்கிற தொழிலுக்கும் அவர் இடத்துக்கும் உபயோகப்படுற பொருள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கொத்தனார் அப்படிங்கிறவர் வாள் வச்சிருப்பாரா? கண்டிப்பா அவர் வாள் வச்சிருக்க மாட்டாரு. ரம்பம் வச்சிருப்பாரா? இல்ல. துப்பாக்கி, அவருக்கு எதுக்கு துப்பாக்கி? ஸோ அவருக்கு குண்டு நூல், அதுதான் அவருடைய கொத்தனார் வேலைக்கு தேவையான பொருள். அடுத்து, கீழே 2 வாக்கியங்கள் 1 மற்றும் 2 கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் தொடர்பாக 2 முடிவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த முடிவு வாக்கியங்களின் தொடர்பாக எடுக்கப்பட்ட சரியான முடிவு என்பதை குறிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த வாக்கியத்திலிருந்து பயன்படுத்தி நம்ம 2 முடிவு எடுக்கணும். ஸோ இந்த இப்படி 2 வாக்கியம் இருக்கு, அதுல இருந்து நம்ம 2 முடிவு எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாம். எல்லா மலைப்பகுதியிலும் சூரியன் மறையாது. ஸோ மலைகள், எத்தனை மலைகள்லாம் இருக்கு, எல்லா மலை பக்கத்துலயும் சூரியன் மறையுமா அப்படின்னு கேட்டா மறையாது அப்படிங்கறத ஒரு வாக்கியமா சொல்லியிருக்காங்க. 2வது வாக்கியம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மலைப்பகுதின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல முடிவு என்னன்னா, எக்ஸில் சூரியன் மறையும், மலைப்பகுதியை தவிர வேறு எங்கும் சூரியன் மறையாது அப்படின்னு 2 முடிவு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க இந்த 2 வாக்கியத்துல இருந்து இந்த 2 முடிவு எட்டப்படுமா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 முடிவுமே வருமா, இல்லை 2வது முடிவு மட்டும்தான் அந்த வாக்கியத்திலிருந்து பெற முடியுமா, இல்லை 2 முடிவுமே வராதா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வாக்கியத்தை பாருங்க. எல்லா மலைப்பகுதிகளிலும் சூரியன் மறையாதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு சில மலைப்பகுதிகளில் சூரியன் மறையும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மலைப்பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்லயும் சூரியன் மறையும் அப்படிங்கிறது முதல் வாக்கியத்திலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ முடிவு பாருங்க. எக்ஸில் சூரியன் மறையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மலைப்பகுதி, எல்லா மலைப்பகுதியிலும் சூரியன் மறையாது. அப்போ ஒரு சில மலைப்பகுதியில் சூரியன் மறையும் அப்படிங்கிறது, அந்த கண்டிஷன் நமக்கு இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால எக்ஸில் சூரியன் மறையும் அப்படிங்கிறது சரியான முடிவு. சரிங்களா, மலைப்பகுதியை தவிர வேற எங்கும் சூரியன் மறையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த வாக்கியத்துக்கும் இந்த முடிவுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஸோ எல்லா மலைப்பகுதிகளிலும் சூரியன் மறையாது அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து மலைப்பகுதிகள் தான் சூரியன் மறையும் அப்படிங்கிறத தவிர, இதுல மலைப்பகுதியை தவிர வேற எங்கும் சூரியன் மறையாது அப்படிங்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியான விடை.
ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்ட கேள்விக்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் மிகவும் பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சிறையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டியது கம்பிகளா, கைதிகள், காவல் அதிகாரி, பூட்டுகள்? சிறையில் எப்போதுமே இருக்க வேண்டியது பூட்டுகள். அடுத்து பாருங்க, எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் வெட்டும் புள்ளி. எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் வெட்டும் புள்ளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே வெட்டும் புள்ளி அப்படிங்கிறது ஆரிஜன் மைய புள்ளியை தான் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வெட்டும் புள்ளி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மைய புள்ளி அப்படிங்கிறது என்னன்னா ஆரிஜன் 0,0 தான் மைய புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி தான் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வெட்டும் புள்ளி. ஸோ மற்ற பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா 1 அப்படின்னு 1,1 அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதில் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வெட்டாது. ஸோ இதுவும் வராது. ஸோ மையப்புள்ளி அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வெட்டும் புள்ளி என்றத மையப்புள்ளி. சரிங்களா? அடுத்த வினாவை பார்க்கலாம். ஏ மற்றும் பி சேர்ந்து செய்தால் ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பார்கள். கொடுத்துருக்கிறத பாருங்க, ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா 4 நாட்கள்ல முடிச்சிருவாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எனில் பி மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? பி மட்டும் செஞ்சா அதை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ கொடுத்துருக்கிற வேலையில இருந்து ஒரு எல்சிஎம் எடுங்க. 4க்கும் 12க்கும் காமனான இருக்கிற எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 48. சரிங்களா? ஸோ ஏ மொத்தமா 48 நாட்கள்ல அந்த வேலை 48 நாட்கள்ல அந்த வேலையை 48 பொருட்களுக்கான வேலையை செய்யணும். ஸோ 48 ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 48 ஆப்பிள் சாப்பிடணும், சாப்பிட்டு முடிக்கணும். ஏவும் பியும் சேர்ந்து சாப்பிட்டா 4 நாட்கள்ல சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அப்போ ஒரு நாளுக்கு எத்தனை ஆப்பிள் சாப்பிடுவாங்க? 12 ஆப்பிள் சாப்பிட்டாங்கன்னா 4 நாள்ல 48 ஆப்பிளும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க ரெண்டு பேர். ஒரு நாளைக்கு 12 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. ஏன் மட்டும் 4 ஆப்பிள் சாப்பிட்றாரு அப்படிங்கிறத நம்ம அவங்க ஒரு நாள் மொத்தத்தில் 12 நாள்ல சாப்பிட்டு முடிச்சாரு அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ பி மட்டும் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் 12ங்கிறதுனால ஏ 4 அப்படிங்கிறது மைனஸ் பண்ணீங்கன்னா 8 ஆப்பிள் வந்து ஒரு நாளைக்கு பி சாப்பிடுவாரு. சரிங்களா? இப்போ பி மட்டும் இந்த 48 ஆப்பிள்களை சாப்பிட்டு முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னீங்கன்னா 48/8 6 நாட்கள் சாப்பிட்டு முடிச்சிருவாரு அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது இப்படியும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம் எல்சிஎம் எடுத்து. இல்லைன்னா ஏ மட்டும் ஒரு நாட்களில் 12 ஆப்பிள்கள் சாப்பிட்றாரு, ஒரு நாளுக்கு 12 ஆப்பிள் சாப்பிட்றாரு அப்படிங்கிறது 1/2 ஒன்றும். பி வந்து எவ்வளோ ஆப்பிள் சாப்பிட்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 ஆப்பிள் சாப்பிட்றாங்க, 4 நாட்கள்ல சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ பி வந்து எத்தனை நாட்கள்ல சாப்பிட்டு முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 1/b நமக்கு வேணும்னா 1/4 மைனஸ் 1/12 இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் ஆன்சர். ஸோ 2/12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அது வந்து 1/6. சரிங்களா? அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடுவார். அப்போ 6 நாட்களில் சாப்பிட்டு முடிச்சிருவார். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. அடுத்து பாருங்க, அருணா ஒரு கேக்கை 2 சம துண்டுகளாக வெட்டினால் அதில் ஒரு துண்டை சம அளவுள்ள சிறு சிறு துண்டுகளாக வெட்டினால் ஒரு சிறு துண்டின் எடை 20 கிராம். மொத்தம் அருணாவிடம் 7 கேக் துண்டுகள் இருந்தால் அவளிடம் இருந்த முழு கேக்கின் எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருணா ஒரு கேக்கை 2 சம துண்டுகளாக, இது ஒரு கேக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதை 2 சம துண்டுகளாக வெட்டினால் அப்படிங்கிறது 2 சம துண்டுகளாக வெட்டினால். சரிங்களா? ஸோ அதில் ஒரு துண்டை சம அளவுள்ள சிறு சிறு துண்டுகளாக வெட்டினால் எத்தனை சிறு துண்டுகளாக வெட்டினால் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, ஒரு சிறு துண்டின் எடை 20 கிராம் கொடுத்துருக்காங்க.
ஸோ அருணாவிடம் 7 கேக் துண்டுகள் இருக்குது. ஸோ 7 × 20 140 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்க ஆன்சர் தப்பு. சரிங்களா? ஏன் சொல்றேன்னு பாருங்க. நமக்கு கேட்டிருக்குது அருணாவிடம் இருந்த முழு கேக்கின் எடை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவகிட்ட மொத்தம் 7 கேக் துண்டுகள் இருக்குது. சரிங்களா? ஸோ முதல்ல ரெண்டா வெட்டுறா, 2 சமபாதி அளவுள்ள கேக்கா வெட்டுறா. மீதி இருக்கிற இப்போ அவங்களுக்கு 2 பார்ட் இருக்கும். ஸோ இதுல 2 சம துண்டுல ஒரு துண்டை மட்டும் எடுத்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டினாள் அப்படின்றாங்க. ஸோ மொத்தம் 7 இருக்கு. சரிங்களா? இந்த ஒரு பகுதியை மட்டும் சம அளவுள்ள சிறு சிறு துண்டா வெட்டுறா. அப்போ எத்தனை துண்டா வெட்டியிருப்பா? 6 துண்டா வெட்டியிருப்பா. 1 2 3 4 5 6 6 துண்டாச்சா? 1 2 3 4 5 இது 6வது துண்டு. ஸோ இது ஒரு சமபாதி உள்ள ஒரு துண்டு. 7 துண்டுகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சிறு சிறு துண்டின் எடை மட்டும்தான் 20 கிராம். சரிங்களா? இப்போ எத்தனை துண்டுகள் இருக்கு? 6 துண்டுகள் இருக்கு. 6 துண்டுகளோட மொத்த எடை எவ்வளவா இருக்கும்? 120 கிராமா இருக்கும். நமக்கு இதே அளவுள்ள இன்னொரு பகுதி துண்டு இந்த பக்கம் அப்படியே முழுசா இருக்கு, இன்னும் வெட்டாம இருக்கு. அப்படின்னா இன்னொரு 120 கிராம் எடையுள்ள கேக் இருக்கு. ஸோ மொத்தம் 240 அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? ஸோ அடுத்த வினாவுக்கு போகலாம். ஸோ 7 12 18 14 19 20 சராசரின்னு கேட்டிருக்காங்க. சராசரின்னு கேட்டால் எல்லா எண்களையும் கூட்டி எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை எண்களை டிவைட் பண்ணுறது தான் வேலை. ஸோ 7 12 18 14 19 ஸோ 20. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 6 எண்கள் இருக்கு, 6ஆல் டிவைட் பண்ணால் வரக்கூடியது தான் உங்களுடைய சராசரி வேல்யூ. சரிங்களா? ஸோ இதை பார்த்த உடனே எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பாருங்க. ஸோ இருக்கிற வேல்யூலே அதிகமான வேல்யூ 20 தான். ஸோ சராசரிங்கிறது 20க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏவும் வராது, ஆப்ஷன் பியும் சியும் வராது. ஸோ எல்லாமே 20க்கு மேலே இருக்கு, 20 25 இருக்கு. ஸோ நமக்கு வரக்கூடிய சராசரி வேல்யூ பி இல்லை டியா தான் இருக்கணும். சரிங்களா? இதை நீங்க இப்படி ஆட் பண்ணியும் போடலாம். 20 39 49 53. ஸோ இது இப்படி ஆட் பண்ணி நீங்கள் போட்டு ஸோ ஒரு ஆன்சர் வரும். அதை நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணியும் போடலாம். ஸோ இது சின்ன வேல்யூவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதே வேற ஒரு பெரிய எண்களாக இருந்தால் எப்படி நமக்கு கால்குலேட் பண்ணலான்னு பாருங்க. இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூக்கு சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு மிட் பாயிண்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. 7 12 7 12 18 14 19 20 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஆவரேஜான ஒரு மிடில் வேல்யூ பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன்ல இருந்தே எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 15ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கொடுத்துருக்கிற வேல்யூக்கு நம்ம 15 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை எடுத்திருக்கோம். ஸோ 15லேருந்து 7 எத்தனை கம்மியாக இருக்கு? -8. ஸோ உங்களுடைய கால்குலேஷன் சிம்பிள் ஆயிரும். அடுத்து பாருங்க 12 இருக்கு. 12 எவ்வளோ கம்மியாக இருக்கு? 15லேருந்து -3. சரிங்களா? 18 + 3 ஜாஸ்தியாக இருக்கு. 14 அடுத்து என்ன பாருங்க? 14 -1 கம்மியாக இருக்கு. ஸோ 9 பார்த்தீங்கன்னா 4 அதிகமாக இருக்கு. 20 பார்த்தீங்கன்னா 5 அதிகமாக இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இது 3 -3 -3 கேன்சல் ஆயிரும். ஸோ +4 +5 9 -8 -1 9. ஸோ டோட்டலாக 0. சரிங்களா? ஸோ 0வை டோட்டலாக 6ஆல் டிவைட் பண்ணிங்கனாலே 0. ஸோ உங்களுக்கான விடை இந்த எண் 15 அப்படிங்கிறது தான் சராசரி. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும். இதே போல் நீங்கள் எவ்வளோ பெரிய எண்கள் கொடுத்து சராசரி கேட்டாலும் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இல்லை நீங்கள் 15 எடுத்ததுனால 0 வந்துச்சு, இல்லை ஸோ வேற ஒரு எண்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு இப்போ பாருங்க 12 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க.
பக்கத்தில் இருக்கிற ஒரு எண் எடுத்துக்கிறீங்க. 12 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை மிடில் வேல்யூவாக எடுத்துக்கிறீங்க. ஸோ 12லிருந்து இந்த எண்கள் பாருங்க, 7 இருக்கு. 7க்கு 12க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் -5. அடுத்து பாருங்க, 12க்கும் 12க்குள்ள டிஃப்ரென்ஸ் 0. சரிங்களா? அடுத்து 12க்கும் 18க்கும் உள்ள வித்தியாசம் +6. 14க்கும் 12க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா +2. அடுத்து பாருங்க, 12க்கும் 19க்கும் உள்ள வித்தியாசம் +7. 20க்கும் 12க்கும் உள்ள வித்தியாசம் +8. ஸோ நீங்கள் இவ்வளோ பெரிய எண்களை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த எண்களை மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் பாருங்கள், -5 +6. ஸோ உங்களுக்கு இங்கே 1 இருக்குது, 1. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 8 2 10, 10 18 இருக்கு. 18/6 அது 3. ஸோ நீங்கள் எடுத்திருக்கிற 12லேருந்து 3 எண்கள் அதிகமாக இருக்கிறதா உங்களுடைய சராசரி 15. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். சிறிய எண்கள்ங்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக எல்லா எண்களையும் ஆட் பண்ணி கொடுத்துருக்க மொத்த எண்களால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் சராசரி தான். ஸோ இதை இந்த மாதிரியும் நம்ம வந்து ஒரு வேல்யூ, ஒரு மிட் பாயிண்ட் வேல்யூ எடுத்து அதிலிருந்து அந்த டிஃப்ரென்ஸுக்கு மட்டும் நம்ம சராசரி பயன் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சரும் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த ட்ரிக்ஸை நீங்கள் வேற ஒரு பெரிய எண்கள், இப்போ 445 60 75 30 இது போல் உங்களுக்கு பெரிய எண்கள் கொடுத்துருக்கும் போது நீங்கள் அப்போவும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு மிட் வேல்யூ 60 அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கான ரிலேஷன்ஸ் இருக்கிற எண்களுக்கு மட்டும் நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சி சராசரி ஃபைன் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு எண்ணின் 4 மடங்குடன் 11ஐ கூட்டினால் 31 கிடைக்கிறது. அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணின் 4 மடங்குடன், ஸோ அந்த எண் என்னன்னு தெரியாது, அந்த எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு எண்ணின் 4 மடங்குடன், ஸோ 4 மடங்குடனா 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 மடங்குடன் 11ஐ கூட்டினால் வரக்கூடிய ஆன்சர் என்னன்னா 31 கிடைக்கிறது. ஸோ அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸை வச்சு, கொடுத்துருக்கிற வாக்கியத்தை வச்சு நீங்கள் ஒரு அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக விடை பயன் பண்ணிடலாம். ஸோ 4x அப்படிங்கிறது வச்சுட்டிங்கன்னா இது இந்த பக்கம் போச்சுன்னா 31லேருந்து 11 போச்சுன்னா 20. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது 5. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு வரைபடத்தாளில் புள்ளி பி ஓட வேல்யூ -3 -4 எந்த கால் பகுதியில் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியும், வரைபடத்தாளில் அப்படிங்கிறது இது ரெண்டுமே எக்ஸும் ஒய்யும். ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ்ல இருக்கும், இது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கும், இது ரெண்டும் மைனஸ்ல இருக்கும், இது பிளஸ் மைனஸ்ல இருக்கும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ இது வந்து முதல் கால் பகுதி, இது இரண்டாவது கால் பகுதி, இது மூன்றாவது கால் பகுதி, இது நான்காவது கால் பகுதி. நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ -3 -4 எந்த கால் பகுதியில் அமையும்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே மைனஸ்ல இருக்குது. மைனஸ்ல இருக்கிறது மூன்றாவது கால் பகுதியில் அமையும். ஸோ ஆப்ஷன் சி சரியான விடை. ஜெட்டின் பிரதிபிம்பம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெட் அப்படிங்கிறதுக்கு பிரதிபிம்பம், மிரர் இமேஜ் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிரர் இமேஜ் அப்படிங்கிறது என்னன்னா அதனுடைய கண்ணாடி பிம்பம், பிரதிபிம்பம் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய பிரதிபிம்பம் இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுக்கான ஆன்சர் வந்து ஏ. ஸோ இது வந்து அப்படியே இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எலிமினேட் பண்ணிடுவீங்க. ஸோ அது வந்து அதனுடைய தலைகீழி போல இருக்கு. ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ பிரதிபிம்பம்ங்கிறது நீங்கள் மிரர் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும் அப்படிங்கிறத, மிரர் இமேஜுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ சரியான விடை. எடுத்து கேள்வி பார்க்கலாம். வினாக்களில் தனித்து நிற்பது எது என்பதை காணவும். கொடுத்துருக்கிற இங்கே வேல்யூவில் எந்த ஆப்ஷன் வந்து மற்ற ஆப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்க. ஸோ எஸ்வியூடி அப்படிங்கிறதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு நமக்கு தெரியும், ஆர்எஸ்டியூவி. ஸோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியூவி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் இருக்குது. ஸோ அடுத்த என்ன பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எஃப்ஜிஹெச்ஐ. ஸோ இது வந்து கரெக்டான ஆர்டரில் தான் இருக்குது.
ஸோ இதை பாருங்க, சிடி அடுத்து இஎஃப். இது பாருங்க ஐஜேகேஎல். ஸோ இது மூணுமே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ, சி, டி எல்லாமே ஒரு மாதிரியான வரிசை தொடரில் இருக்குது. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஒரு நேரடி வரிசை தொடரில் இருக்கு. ஸோ இதுதான் தனித்து இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, 1 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள கோளத்தின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 5r3. ஸோ 1 சென்டிமீட்டர் ஆரம் அப்படிங்கிறது விங்கிறது தான். ஸோ ஆர் அப்படிங்கிறது ஆரம். ஸோ அது வந்து 1 சென்டிமீட்டர். ஸோ 4/3 5 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி சரியான விடை. ரகு ஒரு பொம்மையை 27.50க்கு வாங்கி ரூபாய் 28.60க்கு விற்றான். அவனுடைய லாப சதவீதத்தை கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்பவுமே ஒரு பொருளின் விலை காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது 100%. சரிங்களா? ஸோ இதை நம்ம ப்ராஃபிட் லாஸ், லாபம் நட்டம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தனியாக ஒரு செஷன் பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த கேள்விக்கான விடையை மட்டும் பார்க்கலாம். ரகு ஒரு பொம்மையை 27 ரூபா 50 பைசாவுக்கு வாங்கியிருக்கான். சரிங்களா? ஸோ அந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது அதனுடைய பொருளின் விலை 27 ரூபாய் 50 பைசா. ஸோ அதை வந்து 28 ரூபாய்க்கு விற்கிறான். செல்லிங் ப்ரைஸ், அதாவது அந்த பொருளின் விற்பனை விலை 28 ரூபாய் 60 பைசா. லாபம் அப்படிங்கிறது வந்து வாங்கின விலையை விட விற்கிற விலை ஜாஸ்தியாக இருந்தால் நமக்கு லாபம். ஸோ வாங்கினதை விட கம்மியாக விற்றோம்னா நமக்கு நஷ்டம். சரிங்களா? ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி நம்ம 11 ரூபாய்க்கு விற்றோம்னா 1 ரூபா நமக்கு லாபமாக இருக்கும். அதே 10 ரூபாய்க்கு வாங்கி 9 ரூபாய்க்கு விற்றோம்னா 1 ரூபா நமக்கு நஷ்டம். ஸோ இப்போ அந்த நஷ்டத்தோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அது போல இங்க லாப சதவீதத்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம வாங்கின விலையை விட ஜாஸ்தியா வித்திருக்கான். எவ்வளவு ஜாஸ்தியா வித்திருக்கான்னு பாருங்க, 60. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 27/50. ஸோ அவனுடைய லாப விலை பார்த்தீங்கன்னா 1 ரூபா 10 பைசா வந்து லாபத்துக்கு வித்திருக்கான். சரிங்களா? ஸோ இந்த லாப சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி கணக்கிடலான்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்க மாதிரி எப்பவுமே பொருளின் விலை அப்படிங்கிறது 100% அவனுடைய வாங்கிய விலை. ஸோ 100% அப்படிங்கிறது வந்து 27 ரூபா 50 பைசா. நமக்கு இந்த லாப சதவிகிதம் என்னன்னு கேட்கணும். நமக்கு 1.1, அதாவது 1 ரூபா 10 பைசாவோட சதவீதம் என்னன்னு தெரியணும். சரிங்களா? ஸோ 100% அப்படிங்கிறது 27 ரூபா 50 பைசா. அப்போ அதுல 10% அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா 75 பைசா. ஸோ நமக்கு வர வேண்டிய வேலை என்னன்னா 1.10 ரூபாய் எவ்வளவுதான் சதவீதம் அப்படின்னு தெரியணும். ஸோ இது கண்டிப்பா இதுல 5% என்னன்னு பாருங்க, டிவைட் பை 2 போட்டா 5%, 1. ஸோ 1.37 அப்படிங்கிறது தான் 5% இருக்கணும். ஆனால் நம்மளுடைய வேல்யூ அதை விட கம்மியா இருக்கு. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5% அப்படிங்கிறது கண்டிப்பா வராது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா 5%மே 1.37. ஸோ 6% வராது, 8% வராது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து 4%. ஏன்னா கொடுத்துருக்கிற வேல்யூ அதை விட கம்மியா இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம இதுல இருந்தே ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபுல்லா கால்குலேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதுதான் லாப சதவீதம். ஃபார்முலா படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ பொருளின் விற்பனை விலை மைனஸ் பொருளின் விலை, வாங்கிய விலை, டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் உங்களுடைய சதவிகிதம், அதனுடைய லாப சதவிகிதம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ட்ரிக்ஸ் வேணாலையும் யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியான சிம்பிளான மெத்தடில் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இதே போல்
ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான சில உளவியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் அதை எவ்வாறு ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரிக்ஸும் பார்த்தோம். ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் இன்னொரு செஷனில் நம்ம வந்து சில கேள்விகளும் அது சம்பந்தப்பட்ட வினாக்களையும் எவ்வாறு ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே போல் உங்கள் நண்பர்களுக்கும் போட்டித் தேர்வு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.